செயற்குழுவில் வெடித்த முரண்பாடுகள். ஸ்டாலின் முன்னடியே பாய்ந்த எம்ஆர்கே. நீங்க அமைதியா இருங்க, மேடையில் முகம் சுளிக்க வைத்த ஸ்டாலினின் தலையீடு. ஓபிஎஸ் கேட்ட மன்னிப்பும் வசந்தம் கார்த்திகேயன் சாடலும். சீனியர் மாஜிக்களுக்கு வச்ச மெகா செக். இந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் நடந்த சீக்கிரட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயார். இன்னைக்கு காலையில் 10:20 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் நடந்த இந்த திமுகவோட அவசர செயற்குழு கூட்டத்தில் வடையோடு சேர்ந்த பாயாச சைவ சாப்பாடு ஒரு பக்கம் கமக்க, இன்னொரு பக்கம் மேடையிலேயே காரசாரமான விவாதங்கள்லாம் சுமார் தனலாக கொதிச்சிருக்கு. இந்த செயற்குழு மீட்டிங்கில் மொத்தம் 7 பேருக்கு மட்டும்தான் பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. யார் யார் என்னென்ன பேசணும் அப்படின்னு மேலிடத்துலேருந்து ஏற்கனவே முன்கூட்டியே ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்து இதை தான் பேசணும், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற தகவலும் அனுப்பியிருந்தாங்க. கூட்டத்தோட ஆரம்பத்திலேயே மைக்க பிடிச்ச முன்னாள் முதலமைச்சரும் கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் நடந்து முடிஞ்ச தேர்தலில் மக்கள் ஒரு கவர்ச்சிக்காகவும் புதிய மாற்றத்துக்காகவும் வாக்களிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கட்சியோட கிளை செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் சில பேரும் சரிவர பணியாற்றலை. அதுதான் கட்சி மறுசீரமைப்பு கொண்டு வரதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதனால் சில அதிரடி முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இதில் சில பேருக்கு கசப்பாக தான் இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நல்லதுன்னு எங்கெங்கே பொடி வச்சு பேசணுமோ அங்கெல்லாம் பொடி வச்சோம். பல இடங்களில் ரொம்ப வெளிப்படையாகவே பல மேட்டர்களை போட்டு உடைச்சார். ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கிற விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது. அப்படித்தான் நம்ம கிட்ட இருந்த தவறுகளை கண்டறிய தவறிட்டோம். அடுத்து பேச வந்த முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் எம்பியுமான ஸ்ரீபெரும்புத்தூர் கிருஷ்ணசாமி பேசுகிறப்போ ரொம்ப கடுமையான கருத்துக்களை பதிவிட்டார். சட்டமன்றத்தில் யாருமே சரியான முறையில் செயல்படலை. ஆளுங்கட்சி முதலமைச்சரை சிரிக்க வைக்கிறதுக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்குமே பேசுகிறீங்க. ஒரு பலமான அணியாக நின்று பேசலை. இதையெல்லாம் மக்கள் அனைவரும் டிவியில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சட்டமன்றத்தில் எதிர்த்து போராடுங்கப்பா. எதிரி இப்போ புது ரூபத்தில் வந்திருக்காங்க. சட்டமன்றத்தில் சிலர் சின்ன பையன்னு பார்க்குறீங்களா, இல்லை எதுக்கு வம்புன்னு அமைதியாக ஒதுங்கி போகிறீங்களான்னு தெரியல. நாங்களாம் நாடாளுமன்றத்தில் இருந்தப்போ 20 நிமிஷம் நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சோம். அதுக்கப்புறமா சபாநாயகர் சமரசம் பண்ணார் அப்படின்னு சில எக்ஸ் டேட்டாவெல்லாம் சொல்லி விளாசிட்டார். அப்போ குறுக்க பாஞ்ச எக்ஸ் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அப்போ நாங்கள் சரியாக பேசலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, டக்குன்னு இதில் தலையிட்ட ஸ்டாலின், பன்னீர் நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களை பற்றி அவர் பேசலை, அவரோட கருத்தை தானே பேச சொல்லியிருக்கேன், அதனால் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரை அமைதிப்படுத்தினார். ஸ்டாலினோட இந்த தலையீட்டினால எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முகம் அப்படியே சுருங்கி போய் பெரிய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிட்டார். அதை தொடர்ந்து பேசின கிருஷ்ணசாமி, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மட்டும்தான் கடுமையாக பேசி போராடிட்டு வராரு, மற்றவங்கெல்லாம் பேசாமல் சிரிச்சிட்டு ஜாலியாக பேசுகிறீங்க, இதையெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவரை தொடர்ந்து பேசின அமைச்சர் தங்கம் தென்னரசு, இன்றைக்கி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 100 ஆண்டுகளை கடந்துருச்சு, ஆனால் அவங்களோட தற்போதைய வளர்ச்சி எப்படி இருக்குது? நம்ம கழகம் 75 ஆண்டுகளை தாண்டி கட்டுப்பாட்டோடு இருக்குன்னா அதுக்கு நம்மளோட உட்கட்டமைப்பு தான் காரணம். அந்த வகையில் கட்சியை மேலும் பலப்படுத்த கொண்டு வரப்படுற இந்த மறுசீரமைப்பை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணார். அடுத்து பேசின அப்துல்லா ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை குறிப்பிட்டார். நான் ஒரு விமான நிலையத்துக்கு வந்தப்போ என்னை சந்தித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, உங்கள் சிஎம் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் ஏன் சிஎம்மை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், நான் முதலமைச்சரை சொல்லலப்பா, உங்கள் கட்சி தலைவரை தான் கேட்டேன், அவரை தான் நாங்கள் இன்னமும் சிஎம்மாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாரு. அதிகாரிகள் இன்னமும் நம்ம தலைவரை தான் முதலமைச்சராக பார்க்குறாங்க அப்படிங்கிறத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு நம்மளோட கட்சி கட்டுப்பாடான சிறந்த கட்சியாக பார்க்கப்படுது. ஸோ கட்சி வளம் பெறுறதுக்கும் பலம் பெறுறதுக்கும் இந்த மறுசீரமைப்பை கொண்டு வரதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னார். அடுத்ததாக பேசின பொதுச் செயலாளர் துரைமுருகன், அந்த காலத்தில் வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஐயா பெரியார் சொன்னார். ஆனால் எனக்கு தலைவர் கலைஞர் கற்றுக் கொடுத்தது வெறுக்க கற்றுக்கொண்டால்தான் அரசியலில் புத்துணர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறதான். சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப எதிரிகளை எதிரியாக பாருங்கள், அவங்கள வெறுக்க கற்றுக்குங்க. உங்கள் அம்மாவை தெரியும், உங்கள் அப்பாவை தெரியும், உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒரு ஒன்றிய செயலாளரை பற்றி தகவல் கேட்டால் அவர்கிட்ட பேசி 3 வருஷம் ஆகுதுங்கிறார்.
அதே மாதிரி ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட மாவட்ட செயலாளர் பற்றி கேட்டால் அவரை பார்த்து 3 வருஷம் ஆகுதுங்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள்கிட்ட மட்டும் நல்லா சிரித்து பேசுகிறீங்க, சொந்த கட்சியை பார்த்தா எதிரியாக பேசுகிறாங்க. ஃபைலை ஓப்பன் செய்வேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னால் என்னோட ஃபைலா உன்னோட ஃபைலான்னு அப்படியே பயந்து நடுங்குறீங்க. நீங்கள் ஏன் பயப்படணும்? தவறு செய்யலைன்னா தைரியமாக இருக்க வேண்டியது தானே. எம்ஜிஆர் என்னை ஆளாக்குனார், ஆனால் வளர்த்தவர் கலைஞர். அப்போ சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை பார்த்து எதிரியாக தான் நான் இருந்தேன். சட்டமன்றத்தில் இந்த சூழலில் நட்பாக இருக்கக்கூடாது, எதிரியாக தான் செயல்படணும். நம்மளோட கோபம்தான் கட்சியை வளர்க்கும். எதிரிகிட்ட பாசத்தை காட்டினா அரசியல் செய்ய முடியாது. இதை தான் கலைஞர் என்கிட்ட சொன்னாருன்னு அழுத்தமாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வசந்தம் கார்த்திகேயன் பேசுகிறப்ப ஆதவர்ஜனோட தெரியும் சீட்டு வாங்கி கொடுத்துட்டு என்னோட மாமா மச்சான்னு பேசுகிறதெல்லாம் சுட்டி காட்டி கடுமையாக பேசினார். எல்லாரும் பேசி முடித்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக கடைசி நிமிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸை பேசுமாறு ஸ்டாலின் கூப்பிட்டார். உடனே எழுந்து பேசின ஓபிஎஸ், நான் சட்டமன்றத்தில் சரியாக பேசலை, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி வரும் காலங்களில் சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு பேசினார். ஆளுங்கட்சியை கண்டித்து சட்டமன்றத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின ஓபிஎஸ் வேணும்னே தான் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு இன்னும் அதிக விமர்சனம் செய்ய போகிறதா பேசினார். இதை கேட்டு பக்கத்தில் இருந்த ஏவா வேலு சிரித்தபடியே, அப்போ நாங்கள் என்ன சட்டமன்றத்தில் சட்டையை கிழித்து அடிச்சுக்கணுமா, அப்படின்னா எங்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டார். மொத்தத்தில் இந்த செயற்குழு கூட்டம் மிகவும் பரபரப்பாகவும் காரசாரமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. கூட்டத்தில் பேசப்பட்ட பெரும்பாலான கருத்துக்கள் சேகர்பாபு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஏவா வேலு, அன்பில் மகேஷ் போன்ற அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு. இந்த நடவடிக்கை அவர்கள் அனைவருக்குமே ஒரு செக் வைக்கிறது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய அரசியல் நிலவரமாக இருக்குது. இன்றைக்கி நிறையா கொடுத்த இந்த செயற்குழு அப்டேட்டின் படி பார்த்தா எதிரியை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு துரைமுருகன் கொடுத்த இந்த அதிரடி டோஸ் சட்டமன்றத்தில் திமுகவோட போக்கை மாற்றுமா? மாஜி அமைச்சர்களுக்கு செக் வைக்கும் வகையில் திமுக கொண்டு வர இந்த உட்கட்சி மறுசீரமைப்பு கட்சிக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குமா, இல்லை கட்சியை வலுவிழக்க செய்யுமா? இந்த ரெண்டில் எதுக்கு உங்களோட கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விட்டுருங்க.